ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிச்சாரியன் டைலரிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பிரின்சஸ் கட் நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து எனக்காக நான் இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அளவு மெஷர் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு கட்டிங் போட்டு எப்படி நம்ம பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் நெக் எடுத்துக்கிறேன். பேக் நெக் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து கீழே இறக்கணுன்றதுக்காக நான் ஹைட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறேன். 13 இன்ச் வந்து நம்மளுக்கு 28 சைஸ்க்கு வந்து 13 இன்ச் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 13 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அதாவது பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு ஷோல்ட்ரு ப்ளஸ்ஸு ஹைட்டு, பேக் கழுத்து ஹைட்டு, ஆம் ஹோலு, அதுக்கப்புறம் நம்ம வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு ஃபுல்லாகவே நான் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு ஷோல்ட்ரு வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து மொத்த ஹைட் வந்து 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் தையலுக்கு சேர்த்து 1/4 இன்ச்சு விட்டு கரெக்டாக நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து எப்போதுமே வந்து 5.5 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். 28 சைஸுக்கு நான் 5.5 இன்ச்சு தான் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து வந்து உங்களுக்கு என்ன ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட்டுக்கு நீங்கள் பேக் நெக்கு ஹைட்டு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு தான் வந்து ஆம் ஹோலு ப்ளஸ் வந்து பேக் கழுத்து நான் இது பண்ணுறேன், மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ என்னன்னாக்கா நான் வந்து 2 இன்ச் வந்து அதிகமாகவே விடுறேன். இந்த ரீசன் வந்து இப்போ கொஞ்சம் குண்டாகிற மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ராவே விட்டு நான் தைக்கணுன்றதுக்காக துணி கொஞ்சம் அதிகமாகவே விடுறேன். உங்களுக்கு அந்தமாரி ஃபீல் ஆனிச்சுன்னா விட்டுக்கலாம், இல்லைனா 1 இன்ச்சு விட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னாக்கா கழுத்து ப்ளஸ் வந்து ஆம் ஹோல் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மடக்கி அடிக்கிறதுக்கு அந்த இடத்த வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் பீஸு நான் ஃபுல் ஹேண்ட் தான் வைக்க போகிறேன். ஃபுல் ஹேண்டு கீழே வந்து தையலுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கரெக்டாக ஹைட்டு வித்து மார்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆம் ஹோல் இதுலேயுமே நான் எக்ஸ்ட்ரா தான் விடுறேன். ஏன்னா நடுவில் வந்து ஒரு டிசைன் வைக்கணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு நான் துணி கட் பண்ணிக்கிறேன். இதுக்கும் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு நான் எப்போதுமே நார்மலாக பண்ணிக்கிறேனால நான் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃப்ரெஞ்ச் கட் அந்த பிரின்சஸ் கட் போடுறதுனால நான் வந்து துணியை வந்து கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணி விட்டுட்டு பேக் நெக் எடுத்து நம்ம ஆம் ஹோலு ப்ளஸ் வந்து ஷோல்ட்ரு வந்து மார்க் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஆம் ஹோலு ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் கழுத்து வந்து நம்ம நெக் அந்த நம்ம அளவு ப்ளவுஸே வச்சு ஃப்ரண்ட் கழுத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நான் கழுத்தை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன்ன்றனால ஒரு 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் துணி வந்து கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா மேலே வந்து 10 இன்ச்சு நம்ம ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணும்போது 10 இன்ச்சு மார்க் பண்ணி அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு கீழேருந்து என்ன பண்ணுறேன்னாக்கா நேராக ஒரு கோடு போட்டு அந்த நம்ம ஆம் ஹோல்லேருந்து நம்ம கொண்டுட்டு போய் வளைச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து 1 இன்ச்சு ப்ளஸ் இந்த பக்கம் 1 இன்ச்சுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா கரெக்டாக அந்த ஆம் ஹோல்லேருந்து கட் பண்ணிட்டு வரணும். ஆம் ஹோல்லேருந்து கட் பண்ணி அதை 2 துணியாக கிளாத்தாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அந்த நம்ம போட்ட அந்த முக்கோணத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஜாயின் பண்ணோம்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து பிரின்சஸ் கட் கரெக்டாக வரும். நான் அப்படி ட்ரை பண்ணால் நல்லா நீட்டாகவே வந்தது. நீங்களும் இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.